Dear students, now let us see the answers for the 11th annual examination. இது வந்து ஸ்கூல் லெவலில் நடந்த எக்ஸாமு அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். The birds created a veritable bedlam of chirruping. பெட்லாம்னா ஒரு குழப்பம். ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஷன். பெட்லாம்னா ஆக்சுவலாக வந்து பேய்கள் விடுதி, பேய்கள் தங்குற ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அது எப்படி குழப்பமாக இருக்கும் அது மாதிரி. சரியான மீனிங் வந்து நாய்ஸி கன்ஃபியூஷன். இந்த இடத்துல வந்து ஏ கன்ஃபியூஷன் குழப்பம். அடுத்தது இஸ் அன் அடேஷியஸ் பர்வர்டர் ஆஃப் ட்ரூத். உண்மையை வந்து பர்வர்ட்னா மாற்றி சொல்கிறது. பர்வர்ட் அப்படின்னா மாற்றி சொல்கிறது. அடாஷியஸ் அப்படின்னா துணிச்சலான. ஆப்ஷன் பி டேரிங். ஆப்ஷன் பி டேரிங். மை ஒய்ஃப் லுக்ட் அட் மீ வித் எக்ஸாஸ்பிரேஷன். எக்ஸாஸ்பிரேஷன் அப்படின்னா இரிட்டேஷன், எரிச்சல். ஆப்ஷன் சி இரிட்டேஷன். தென் ஆப்ஷன் 4 சரிதா ஒன் த கோல். ஆண்டனிம்ஸ் வந்து ஆப்ஷன் டி லாஸ்ட். லூஸ்னாலும் தோக்கிறது தான். அது என்ன அதை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. லாஸ்ட் தோல்வி அடைதல். ஆப்ஷன் டி. ஏ கரியர் ஆஃப் ரெக்டிடியூட் சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட்ஸ். இது வந்து டைட் காலர்ஸ் பாடத்தில் சொல்கிறாங்க. ரெக்டிடியூடுனா நேர்மை, ஆனஸ்டி. இது ஆப்போசிட் கேட்குறதுனால டிஸ்ஆனஸ்டி. இது நான் தப்பாக மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆப்போசிட் கேட்குறதுனால டிஸ்ஆனஸ்டி தான் வரும். ரெக்டிடியூடுக்கு டிஸ்ஆனஸ்டி. அப்புறம் கிராஜுவேட்ஸ் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் இன் தேர் ஒர்க்கு. ரெஸ்பான்சிபிளுக்கு ஆப்போசிட்டு இர்ரெஸ்பான்சிபிள். சூஸ் த வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் டோர். டோருக்கும் டோருங்கிற வார்த்தைக்கும் பின்னாடி வர்றது. ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வேர்ட். காம்பவுண்ட் வேர்ட்னா கூட்டு வார்த்தை. அது வந்து டோர் நாப். கதவுல உள்ள பிடி அல்லது குமிழ் அதை சொல்கிறது. ஆப்ஷன் பி நாப். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப்னா என்னன்னா ஒரு வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் இருக்கும். புட் ஆன் அது வந்து ஃப்ரேசல் வெர்பு. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ வேர், அணிதல். வி புட் ஆன் நியூ ட்ரெஸ் அப்படின்னா புது ட்ரெஸ் அணிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது 9 ப்ரிஃபிக்ஸ். அவேர் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. அன்அவேர்னா தெரியாமல், அறியாமல். ஆப்ஷன் டி அன்அவேர். ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ். And then option 11, choose the correct expansion of the abbreviation EMI. EMIனா ஆப்ஷன் சி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மாதாந்திர தவணை திட்டம். ஒரு பொருளை வாங்குகிறோம்ல, இஎம்ஐ அல்லது ஹையர் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க அது. சூஸ் த கரெக்ட் லிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் டிமார்க்கேட். டிமார்க்கேட்டுக்கு ஆப்ஷன் ஏ மார்க். மார்க்குனா குறிக்கிறது. அதோடைய ஃபுல் ஃபார்ம் டிமார்க்கேட். ஒன் ஹூ ஸ்டடீஸ் த ஹியூமன் சொசைட்டி, மனித சமுதாயத்தை ஆய்வு செய்பவன்னு சொன்னால் சோஷியாலஜிஸ்ட். ஆப்ஷன் டி சோஷியாலஜிஸ்ட், சமூகவியலாளர். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் ஹேங் அவுட் டு ட்ரை. ஹேங் அவுட் டு ட்ரைனா கஷ்டமான சூழ்நிலையை ஒருத்தனை அம்போன்னு விட்டுறது. அபேண்டனிங் ஒன் ஹூ இஸ் இன் டிஃபிகல்ட்டி, ஆபத்தில் அம்போ என விடுதல். அண்ட் தென் 17th ஒன் சூட்டபிள் ப்ரிப்போசி 15 டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் டெஃபனிஷன். எ டாக்ட்ரின் தட் அட்வொகேட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன். பெண்களுக்கான சம உரிமை அப்படிங்கிறப்ப ஃபெமினிசம், பெண் உரிமை, பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 16 ப்ரிப்போசிஷன் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இந்த இடத்துலேருந்து ரொம்ப அருமையான மருத்துவமனை அப்படின்னா 2 கிலோமீட்டர். அது வந்து ஆப்ஷன் ஏ ஃப்ரம். 17 வந்து டிட்டர்மைனர்ஸ். தே கேம் ஏர்லி, சீக்கிரமாக வந்தாங்க ஆனால் வேலை இல்லை அப்படிங்கிறப்ப லிட்டில் ஒர்க். லிட்டில் ஏர்லிட்டல்னா கொஞ்சம்னு அர்த்தம். லிட்டில்னா ஒன்று வேலையே இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ லிட்டில் தான் வரும். Then we go to the second page. Second page la go to the second page. Second page la choose the correct question tag for the following statement. James attend the class regularly. அப்போ அட்டென்ஸ் இருக்கிறதுனால டூ டஸ் டிட் வச்சு பிரிக்கணும். டி டசன் ஹி அது வரும். 19 ஃபார் எக்ஸலன்ஸ், அதுக்கு சி எக்ஸலண்ட் ஒர்க். ஃபார்க்கு எக்ஸலண்ட் ஒர்க். 20 அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு ஃபார் அண்டர் கிரவுண்ட் வந்து
சி சப்வே சைடு வாக் கிடையாது. சைடு வாக்குங்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு உள்ளது. சப்வே தான் சுரங்கப்பாதை. சைடு வாக்குறது பிளாட்ஃபார்முக்குள்ளே பிரிட்டிஷ் வேர்டுக்கு தான் சைடு வாக்னு வரும். இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சப்வே. அந்த கொஸ்டின் நம்பர் 21. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். டூ ஆர் தேங்கிறது யாரை குறிக்குன்னா மாடர்ன் பீப்புள் அல்லது அடல்ட் பீப்புள் அல்லது போலியான வேடதாரிகள் அவங்கள குறிக்குது. அப்போ மாடர்ன் பீப்புள் அல்லது அடல்ட் பீப்புள் தான் ஏ. பி வந்து ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்க்கு என்ன மீனிங்னா ஃபீலிங் இல்லாத அல்லது உண்மையான அன்பு இல்லாத கண்கள். ஐஸ் வித்தவுட் ரியல் ஃபீலிங் ஆர் ட்ரூ லவ். 22. when snaps the knee and cracks the wrist. who snaps the knee? யார் முழங்கால உடைக்கிறன்னு கேட்டால் ஆப்ஷன் அத்லெட்டு தான் உடைச்சிக்கிறான். அத்லெட்ஸ் ஆர் பிளேயர்ஸ். பிக் அப் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். இது வந்து செமி வெர்பல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வென் ரிஸ்ட், வென் அண்ட் ரிஸ்ட். 23. the birds around me hopped and played their thoughts I cannot measure. இதில் வந்து who hopped around the poet. ஹாப்டுன்னு தட்டி பிரிக்கிறது. ஹூங்கிறது பேர்ட்ஸ். ஏ வந்து பேர்ட்ஸு. வாட் இஸ் த பாயிண்ட் அன்ஏபிள் டு மெஷர். எதை வந்து அளக்க முடியாதுன்னா அந்த பறவைகளுடைய சிந்தனை, த தாட்ஸ். 24. he sways his head from side to side. தனது தலையை அங்கே இங்கேயும் ஆட்டுதுங்கிறாங்க. who does he refer to? 24க்கு ஏ வந்து மெக்காவிட்டி அல்லது கேட். 24 பி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறதுனால இது சிமிலி. பி வந்து சிமிலி. கொஸ்டின் நம்பர் 25. எவரெஸ்ட் இஸ் த ஒன்லி பீக் எவரி ஹில்லாக் ஹேஸ் அ சமிட் டு போஸ்ட். எவரெஸ்ட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஸ்மால் கோல்ஸ் ஆர் டெஸ்டினேஷன். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன இலக்கு இருக்கும். அதுதான் வந்து எவரெஸ்ட்டு அது பிடிக்குது. வாட் இஸ் மென் பை ஹில்லாக். ஹில்லாக்னா ஒரு சிறிய மலை, a small hill. 26. who is the speaker of the above lines. 26ல் வந்து Richard II. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து டெத், எர்த். and then we go to the grammar part. it rains, it will cancel the trip. combine the sentences using if. if it rains, we will cancel the trip. மழை பெய்தால் நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவோம். 28. Virat said that he had got 8 or 9 years left in his career. Virat said that he has. இங்க ஆன்சர் இருக்கு. ஆமாம், Virat said that. I வந்து ஹீயா மாறும். he had got 8 or 9 years left in his career. the team was trained by the coach. வாய்ஸ் வந்து இது ஆக்டிவ், இது பேசிவ் வாய்ஸு. ஆக்டிவ் வாய்ஸில் the coach trained the team. the coach trained the team. 30. I am healthy, I exercise every day. இது எப்படி வரும்னா இது வந்து எப்படின்னா as I exercise every day I am healthy. இது வந்து புரிஞ்சு தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஈஸியாக அது எழுத முடியல. நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஐ எம் ஹெல்த்தி. ஐ எம் ஹெல்த்தி as I exercise every day அப்படின்னு வராது. எல்லாமே வந்து சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணி தான் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு தெரியலை. ஸோ and then question number 31. number 31 வந்து ERC. ERCயில் பார்த்தீங்கன்னா I want to be what I used to be. இது வந்து எதுனா ஃபஸ்ட்டு போயம்.
Once upon a time written by Gabriel Okara. I want to be what I used to be. இது வந்து Once upon a time written by Gabriel Okara, first poem. He always has an alibi, one or two to spare. இது வந்து Macavity the Mystery Cat written by T.S. Eliot. Comes at the last and with a little pin. இது வந்து Richard II written by William Shakespeare. அப்புறம் 34வது கொஸ்டின், வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர்? இது ஈஸி தான். என்னன்னா, த டைம் ஷி வாஸ் ஃபீடிங் த ஸ்பேரோஸ், சிட்டுக்குருவிக்கு உணவளிக்கிற நேரம். ஹூ ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட்? அப்படி கனவுலகத்தை வாழ்பவர்கள் யாருன்னா குவயட்ஸும் ஆங்கிலர்ஸும் மீன் பிடிக்கிறவங்க. இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.